வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால்சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நம்ம முன்னாடி பார்த்த அந்த குழி பணியாரம் அண்ட் அந்த ஸ்வீட் பணியாரம் ரெண்டும் ஆந்திராலேருந்து வந்தது. ஸோ இன்றைக்கி கர்நாடகாலேருந்து ஒன்று பார்க்க வேண்டாமா? என்ன இப்படி ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்குறீங்களா? வர சேஞ்ச், சும்மா நம்மளோடதே பண்ணிகிட்டு இருக்கிறத விட இப்படி இல்லாமல் பண்ணலாமேன்னு தான். அது எனக்கு சொல்லிக் கொடுத்துருவா ஒரு தெலுங்காரா அப்படின்னா. இது எனக்கு ஒரு கர்நாடகா ஃப்ரெண்டு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது ஒன்றும் புதுசு இல்லை. காரா பாத், சௌ சௌ பாத் அப்படின்பா. காரா பாத் அப்படிங்கிறது உங்களுக்கு ரவா உப்மா அதில் அந்த வாங்கி பாத் பவுடர் போட்டு பண்ணுறது தான். ஆனால் அதில் கொஞ்சம் தேங்காய் போடுவா, எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சௌ சௌ பாத் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அது ஒன்றும் இல்லை, நம்ம கேசரி தான். ஆனால் அந்த கேசரியிலே ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கும் அவளோட இதில். அது என்னன்றது நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறதே நீங்கள் பார்த்து எல்லாம் தெரியும். நம்ம இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல வழக்கம் போல் ஸ்வீட்டோடு தான் ஆரம்பிப்போம். நம்ம எப்படி ஸ்வீட் இல்லாமல் வேறு எதையும் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு முதல்ல ஸ்வீட் தான். சௌ சௌ பாத் தான் ஃபஸ்ட்டு. பார்க்கலாமா? ஒரு 1/2 கப் தான் நான் ரவை எடுத்துக்கிறேன். ஸோ அதில் பண்ணால் போதுமே, நீங்கள் நிறையா பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிறதுக்கு. 1/2 கப் ரவை எடுத்துக்கிறேன். ஆனால் ரோஸ்டட் ரவாயாக இருந்தாலும் ஒரு தடவை நல்லா வாசனை வர வறுத்துக்கணும். ஸோ இது நல்லா வறுத்துட்டோம். தட்டில் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த சௌ சௌ பாத்துக்கு ஒரு 5-6 கிராம்பு போடுங்க. முந்திரி பருப்பு ஒரு 10. அதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சௌ சௌ பாத்தில் ஏலக்காய் பொடியை தவிர கிராம்பு போடுவா. ஒரு 10 திராட்சை பழம். அதே மாதிரி நம்ம நம்மளோட கேசரியில் 1:1.5 2 அப்படிலாம் சர்க்கரை போட்டுக்கிறவா இருக்கா. பட் இது 1/2 கப் ரவானா 1/2 கப் தான் சுகர் இந்த சௌ சௌ பாத்துக்கு. ஸோ வறுத்து எடுத்து வச்சுட்டோம். ஸோ இந்த நெய் பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம 1/2 கப்பு இந்த கப்பால் ரவை எடுத்தோன்னா 1.5 கப் கிட்ட தண்ணி விடணும். 1:3 1.5 கப் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி நல்லா திளைக்கட்டும். பக்கப்பனையில் நம்ம இந்த நெய் நெய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் விட்டுருந்தேன், முந்திரி பருப்பு திராட்சைப்பழம்லாம் வறுத்துக்கிறதுக்கு. இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணோன்னாலே போகிறோம், அவ்வளோதான். டோட்டலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூனே போகிறோம். கொஞ்சம் இன்னும் அடிஷ்னலாக கிளாஸியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் வேணால் விட்டுக்கலாம். 1/2 கப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் போகும். ஏன் அந்த நெய்யில் கிராம்பெல்லாம் வறுத்துட்டு அதுலேயே போட்டோன்னா அப்போ தான் அந்த சௌ சௌ பாத்தில் அந்த கிராம்போட ஸ்மெல் எடுத்துக்கும். ஸோ நம்ம அதை தனியாக வறுத்து எடுத்து வச்சுருந்தோன்னா அதுக்கப்புறம் மேலே போட்டு கலர்றதே அவ்வளோ தூரம் அது வராது. ஸோ நீங்கள் வறுத்த அந்த நெய்லேயே தண்ணியை விட்டுட்டு மேலே தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் ரவையை போட்டு கலந்தேன்னா சரியாக இருக்கும். அது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு, எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சப்பறம் ரவையை போடுறதுக்கு முன்னாடி அடுப்பை சின்னது பண்ணிவிடுங்கோ. ரவையை போட்டுடலாம். இப்போ அடுப்பை பெருசு பண்ணிக்கலாம். மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரவை நல்லா வெந்து கெட்டியாயிட்டோம். ஸோ 1/2 கப் ரவை எடுத்தோம், 1/2 கப் சுகர். அதே மாதிரி yellow color ஒரு half a teaspoon
அதாவது கேசரி கலரை வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டு போட்டேன்னா ஈவனாக மிக்ஸ் ஆகும். அது கேசரி எல்லோ தான் யூஸ் பண்ணுவாள் சௌ சௌ பாத்துக்கு. இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் விடலாம். இதில் வந்து சில பேர் பைனாப்பிள் எசன்ஸ்லாம் விடுவா. உங்கள் சௌகரியம், நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் வேணும் அப்படின்னா விட்டுக்கோங்க. ஏன்னா சில ஷாப்பில் ஹோட்டல்ஸில் அங்கே கர்நாடகாவில் பெங்களூர்லாம் சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் வாசனையாக இருக்கும். ஆனால் பைனாப்பிள் பீஸ் போட்டிருக்காளுன்னு பார்த்தா இருக்காது, அதில் எசன்ஸ் விட்டுருப்பா. இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டேன். டோட்டலாகவே அவ்வளோதான். இவ்வளோதான் ரெடி ஆகிடுது. ஜோராக வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு திராட்சை பழத்தை இதில் போட்டுடலாம். ஸோ எப்படி இது அல்வா மாதிரி அழகாக சுருட்டின்னு வந்துடுத்து பாருங்க. அடுப்பை அணைச்சிடலாம். சௌ சௌ பாத் ரெடி ஆகிடுது. ஸோ இப்போது காரா பாத் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு அரை டீஸ்பூன், கடுகு வெடிக்கிறது. ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு ஒரு 5-6, GPC பெருங்காயப்பொடி ஒரு அரை டீஸ்பூன், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, வெங்காயம் 1, ஒரு அரை இன்ச் துண்டு இஞ்சி திருகி போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 2 தக்காளி இது பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து பீன்ஸ் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கேரட் ஒரு 2 ஸ்பூன் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பட்டாணி, பச்சை பட்டாணி ஒரு 2 ஸ்பூன், கேப்சிகம் இதேமாதிரி பொடியாக கட் பண்ணது ஒரு 2 ஸ்பூன். இதுவும் ஒரு 1/2 கப் ரவையில் தான் பண்ண போகிறேன். ரவையை எப்படி இந்த சௌ சௌ பாத்துக்கு வறுமை இல்பச்சட்டியில் வறுத்து எடுத்துனமோ அதே மாதிரி இதுக்கும் வறுத்து எடுத்து வச்சுருந்தோம். வறுத்த ரவையாகவே இருந்தாலும் ஒரு 2 மினிட்ஸ் வறுத்து எடுத்து வச்சுருந்தோம். இதுக்கும் வந்து அதே மாதிரி 1/2 கப் தண்ணி விடலாம். இதில் இது வாங்கி பாத் பவுடர் உங்களுக்கு கடையிலே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நான் அளவு சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டுருங்க. இது ஒரு டீஸ்பூன் போடுறேன். அதாவது ஜென்ரலி நம்மளோட வீடியோலேயே கூட இருக்குது, வாங்கி பாத் ரைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பண்ணியிருக்கிற அந்த பவுடர் தான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த கலர் வந்து இந்த வேடகி சில்லினால் அந்த கலர் வரும். நீங்கள் அது இல்லாத ரெகுலர் வரமிளகா போட்டேன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், அதனால் தப்பு கிடையாது. நீங்கள் வந்து கொத்தமல்லி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அண்ட் கிராம்பு, பட்டை, வரமிளகா எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதோட கூட கொஞ்சம் தனியாக கசகசா, எள்ளு இதெல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி எடுத்து போட்டேன்னா வாங்கி பாத் பவுடர் ரெடி. நான் கசகசாவும் எள்ளும் இதில் யூஸ் பண்ணல, இது ரெகுலராக இருக்கிற இது தான் இது. இந்த காரா பாத்துக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன்.
காயெல்லாமும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா தக்காளியெல்லாம் ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டேன்னா கரெக்டாக இருக்கும். எக்ஸாக்ட்லி இதெல்லாம் ஒரு 15-20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ கொதிக்கிறது என்னென்னா 1/2 கப் ரவா, அடுப்பை சின்னது பண்ணிக்கிறேன். இது வறுத்த ரவையை இதில் போட்டுடலாம். இப்போ அடுப்பை பெருசு பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி விட்டுட்டு நடுப்பு 2 தடவை கலரி விட்டு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த காரா பாத்துக்கு வந்து ஒரு சட்னி ஒன்று பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னென்னு கேட்டேன்னா, 1 கப்பு தேங்காய் துருகல், ஒரு ஹேண்ட்ஃபுல் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி. நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன், 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சின்னு வந்துட்டு மேலே வந்து எலுமிச்சம்பழம் புழியணும். நம்ம இதை அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த காரா பாத் நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது. இதில் வந்துட்டு தேங்காய் துருகல் ஒரு 2 ஸ்பூன் போடணும், ஹேண்ட்ஃபுல் கொத்தமல்லி. அடுப்பை அணைச்சிட்டேன். அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிகிறேன். ஃபைனலாக ஒரு சின்ன டீஸ்பூன் நெய் விடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா ரெடி. இதில் வந்து தேங்காவா அப்படின்னு கேட்குறேன் இல்லையா, இதுதான் அவளுடைய ஸ்டைல் ஆஃப் காரா பாத். இது இப்படி தான் இருக்கும். ஈக்குவலி கர்நாடகாலேயே நிறையா தேங்காய் யூஸ் பண்ணுவாவா. ஸோ ஜோரான காரா பாத் ரெடி ஆகிடுது. சௌ சௌ பாத் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இது ரெண்டையும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். கண்டிப்பாக நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சட்னி வந்து நம்ம கடுகு பெருங்காயம் மட்டும் தாளித்து கொட்டினோன்னா ஆச்சு. ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கோங்க, தாளித்து கொட்டின அப்புறமா புழியுங்கோ. அப்போ வந்து இந்த கசப்புத்தன்மை வராத இருக்கும் அந்த சட்னியில். இந்த சட்னி வித் இந்த காரா பாத் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக அந்த சௌ சௌ பாத் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.